அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். நான் தனசேகரன், இந்து மக்கள் கட்சி சேலம். இன்னும் ஓரிரு நாட்களில் நம்முடைய சேலத்து மகாராஜா என்று பக்தர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு பணியை துவங்கினாலும் இந்து சமுதாயத்தில் முழு முதற் கடவுள் என்று அனைவராலும் பக்தியோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்முடைய சேலம் ராஜகணபதி, அதாவது ஒரு புது வண்டி வாங்கினா கூட, ஒரு புது கார் வாங்கினா கூட, எந்த ஒரு வேலையை துவங்கினாலும் சரி, ராஜகணபதி கோயிலில் போய் பெரியப்பா விநாயக பெருமானை வணங்கி நாம் எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்கிறது வழக்கம். இது வரைக்கும் அவ்வளோ பெரிய பந்தல்கள், அவ்வளோ பெரிய தோரணங்கள், அவ்வளோ பெரிய கட்டவுட்டுகள், அதாவது எல்லா கடவுள்களுடைய பிரம்மாண்டமான கட்டவுட்டுகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் பிரம்மாண்டமாக எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம மனசுக்கு பிடிச்ச அத்தனை கடவுள்களுடைய கட்டவுட்டுகளும் இடம்பெற்று மின் விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு அந்த பக்கம் போகும்போதே இந்த ஒரு வாரமாகவே ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் சேலம் ஸ்ரீ ராஜகணபதி கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து இந்து மக்களும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். இந்த ஒரு மகிழ்ச்சிக்கு ஒரு கருப்பு புள்ளி எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட அரசு நிர்வாகம் நினச்சதோ என்னவோ தெரியல, இல்லை இந்து சமய அறநிலைத்துறை நினச்சதோ இல்லையோ தெரியல, இல்லை தமிழக அரசாங்கமே நினச்சதோ இல்லையோ தெரியல, இல்லை மாவட்ட நிர்வாகத்தில் யாரோடைய தூண்டுதல் பேரில் இந்த அளவுக்கு எப்படி நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்தை பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படின்னு சொல்லி யாருடைய தூண்டுதல் பேர்லேயோ இந்த நிகழ்ச்சியை கெடுக்கிற வண்ணத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஒரு அறிவிப்பு வந்தது அப்படிங்கிறத சமூக வலைதளங்களில் நான் பார்த்தேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாதிரி இங்கே அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட பந்தல்களையெல்லாம் அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் இன்றைக்கி சாயந்தரம் நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. எல்லா மக்களும் ஒரு கனவுல இருக்காங்க. பிரம்மாண்டமாக நடக்க போகுது நம்முடைய கடவுள் சேலம் ஸ்ரீ ராஜகணபதியோடைய கும்பாபிஷேக திருவிழா பிரம்மாண்டமாக நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருக்காங்க. அந்த ஒரு மகிழ்ச்சியில் கல்லை தூக்கி போடுற மாதிரியான ஒரு செய்தி இன்றைக்கி சாயந்தரம் அரங்கேறி இருக்குது மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக. நமக்கு எந்த அரசாங்கத்து மேலேயும் பெரிய வன்மம்லாம் கிடையாது. அரசாங்கத்துக்கு உறுதுணையாக தான் நாமளும் இருப்போம். பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம தொடர்ந்து குரல் கொடுப்போம். எல்லா விஷயத்திற்கும் மக்களுக்கு ஒரு ஃபேவரான நிகழ்ச்சி, மக்களுக்கு ஒரு ஃபேவரான சமாச்சாரங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக நாங்கள் அரசாங்கத்துக்கும் நிற்போம், அரசு நிர்வாகத்துக்கும் நிற்போம், மாவட்ட அரசு நிர்வாகத்துக்கும் நிற்போம். எல்லா வகையிலையும் நம்முடைய ஒத்துழைப்பு எப்பவும் உண்டு. ஆனால் இது போன்ற இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, ஒரு கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடும் வகையில் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறதுங்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது. இதை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் தமிழக அரசாங்கமும் மீதமுள்ள இது சம்பந்தமான இதற்கு உரிய மாவட்ட நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து இதனை மறுபரிசீலனை செய்து இந்த பந்தலை அகற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவை கைவிடணும். இந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒட்டுமொத்த இந்து சமுதாயமே சேலத்தில் மகிழ்ச்சியோடு இருந்துகிட்ருக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியை கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருந்திருந்தீங்க, இந்த முடிவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கணும்னு நான் பணிவன்போடு கேட்டுக்கிறேன். மக்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம். அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மக்கள் ஒரு தரப்பு மக்கள் ஒரு விஷயம் நடக்கும்போது சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு உறுதுணையாக நிற்கணும். இது என்ன விஷயத்துக்காக இந்த மாதிரி ஒரு முடிவை நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல, இல்லை யாருடைய தூண்டுதல் பேரில் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு நீங்கள் வெளியிட்டீங்கிறது தெரியல. சில நிர்வாக சிக்கல்கள் இருக்கலாம், அதிலெல்லாம் நம்ம ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.
ஏன்னா வந்து இன்றைக்கி இந்து சமுதாயம் வந்து ஒரு அனாதைகளாக ஆக்கப்பட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தமிழகம் முழுவதும், சேலம் மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும். நீதிமன்றமே திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வரைக்குமே, போன தடவை இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய ஆட்சியிலும் சரி, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் எதிர்த்து இந்து சமுதாயத்தினுடைய அந்த உள் உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனப்பான்மையும் இல்லாமல் நீதிமன்றத்திற்கு சென்று மேல்முறையீடு செய்து இதை எப்படியாவது இந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றுற நிகழ்ச்சியை வந்து எப்படியாவது ரத்து பண்ணணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்குது. அதனால் நாங்கள் வந்து இதை ஒன்றும் புதுசாக நாங்கள் ஒன்றும் பார்க்கல. இந்து சமுதாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அரசாங்கமாகத்தான் போன அரசாங்கமும் இருந்துச்சு, இந்த அரசாங்கமும் இருந்தது. மதத்தின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் இந்த மாதிரி அநீதிகள் இழைக்கப்படுவது எந்த இடத்துலையும் வந்து ஏற்புடையதல்ல. அதனால் உடனடியாக சேலம் மாவட்ட உயர் திரு ஆட்சித்தலைவர் அவர்கள் உரிய நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், இந்து சமய அறநிலைத்துறை, தமிழக அரசு இதனை உடனடியாக பரிசீலனை செய்து திட்டமிட்டபடி மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கக்கூடிய இந்த சேலம் ராஜகணபதி கோவிலினுடைய கும்பாபிஷேகம் நீங்களும் வந்திருந்து சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த பந்தலை அகற்றக்கூடிய இந்த ஒரு அறிவிப்பை திரும்ப பெறணும். ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தினுடைய எதிர்ப்பையும் நீங்கள் சம்பாதிச்சிக்காதீங்க. ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தினுடைய பாவத்தையும் நீங்கள் ஏற்றுக்காதீங்க. இந்த அறிவிப்பை திரும்ப பெற நீங்கள் தவறும் பட்சத்தில் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தினுடைய மக்களையும் திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துவதற்கு சேலம் இந்து மக்கள் கட்சி தயாராகி கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக இந்த அது மாதிரி ஒரு அசாதாரணமான சூழ்நிலைக்கு நீங்கள் எங்களை தள்ளிடாதீங்க. எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் தொடர்ந்து இந்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அனாதைகளாக கருதுகின்றோம், அனாதைகளாகத்தான் இருக்கின்றோம், கேட்பதற்கு நாதி இல்லை. அதனால் இந்த முடிவை உடனடியாக பரிசீலனை செய்து சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.